வெயில் நனைந்த பசுமையான வயலில் ஒரு இளம் மேய்ப்பன் சிறுவன் தனது மந்தையை காவல் காக்க நிற்கிறான். நிலப்பரப்பைப் போலவே அவனது சலிப்பும் அதிகமாக உள்ளது. சிறுவனின் உதடுகளிலிருந்து ஒரு வியத்தகு பெருமூச்சு வெளியேறுகிறது. ஏகபோகத்தின் மத்தியில் உற்சாகத்தின் தீப்பொறிக்காக அவனது அமைதியற்ற பார்வை அடிவானத்தை தேடுகிறது. தொலைதூர கிராமத்தை நோக்கி ஒரு தந்திரமான பார்வையை வீசும்போது அவன் கண்களில் ஒரு குறும்புத்தனமான மின்னல் பளிச்சிடுகிறது. அமைதியான வானத்தின் கீழ் வரவிருக்கும் சாகசத்தை குறிக்கும் ஒரு இளமையான குரல் அமைதியை குலைக்கிறது. உதவிக்கான அவசர அழுகைகளுடன் எதிரொலிக்கிறது. உடனடியாக கிராமவாசிகள் பதிலளித்தனர். அவர்களின் முகங்கள் கவலை மற்றும் உறுதியுடன் பொறிக்கப்பட்டு அவர்கள் ஆயுதம் ஏந்தி எச்சரிக்கையின் மூலத்தை நோக்கி விரைகின்றன. மூச்சிறைத்து வியர்த்து அவர்கள் வருகிறார்கள். ஆனால் சிறுவன் சிரிப்பில் இரட்டிப்பாக எதிர்கொள்கிறான். அவனது கொடூரமான குறும்பு அம்பலமானது. சிறுவன் அறிவிக்கிறான். அது வெறும் நகைச்சுவை. அவனது வார்த்தைகள் பொய்யான அப்பாவித்தனத்தால் சொட்டுகின்றன. கிராமவாசிகள் அவனை கடுமையாக எச்சரிக்கிறார்கள். மீண்டும் ஓநாய் என்று அழாதே. அந்தி பொழுது சாய்ந்ததும் காட்டின் விளிம்பிலிருந்து ஒரு உண்மையான ஓநாய் உருவெடுக்கிறது. அதன் பார்வை பசியால் துளைக்கிறது. சிறுவன் உண்மையான பயங்கரத்தால் முடங்கிப் போன அவன் வெறித்தனமான குழப்பத்தில் சிதறும்போது ஓநாய் தனது மந்தையின் மீது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை காண்கிறான். ஆடுகளின் அலறல் மற்றும் ஓநாய் அச்சுறுத்தும் உருமல்களுக்கு மத்தியில் சிறுவன் அழுகிறான். ஓநாய், ஓநாய், தயவு செய்து உதவுங்கள். சிறுவனின் வஞ்சகத்தால் கடினப்பட்ட கிராமவாசிகள் அவனது அவநம்பிக்கையான வேண்டுகோள்களுக்கு செவிடாகி அவனது கடுமையான தேவையின் நேரத்தில் அவனை தனியாக விட்டுவிடுகிறார்கள். விடியற்காலை வயலை மெதுவாக முத்தமிடும்போது ஒரு தனிமையான சிறுவன் சிதறடிக்கப்பட்ட மந்தையின் எச்சங்களால் சூழப்படுகிறான். அவனது முகம் வருத்தத்தின் கேன்வாஸால் சூழப்பட்டுள்ளது. அவன் செயல்களின் கசப்பான விளைவுகளை அவன் புரிந்து கொள்ளும்போது அவனது பொய்களின் எடை அவனது இளம் தோள்களை நசுக்குகிறது. ஒரு வயதான கிராமவாசி மெதுவாக அளவிடப்பட்ட படிகளுடன் நெருங்குகிறான். அவனது சோகமான தலையசைப்பு சிறுவனின் அவலநிலையை பற்றிய ஆழமான புரிதலை வெளிப்படுத்துகிறது. வயதான கிராமவாசி ஒரு சோகமான பாடத்தை கற்பிக்கிறார். நேர்மை ஒரு பொக்கிஷம் மகனே. ஒருமுறை இழந்தால் அதை மீட்டெடுப்பது கடினம். இனி ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது என்று சிறுவன் உறுதி பூண்டிருக்கிறான். உடைந்த நம்பிக்கையின் விலையை புரிந்து கொள்வது